நீங்க இருக்கணும் இது பண்ண அப்படியே அவர் படிக்கட்டு வச்சுட்டு எனக்கு செட் பண்ணிட்டாரு, விதியை படிச்சுட்டாரு. நான் என்ன பண்ண விதிப்படி நடக்குது அப்படி. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. கடவுள் எந்த வித விதியும் படைக்கவில்லை, நமக்கு எந்த வித தலையெழுத்தும் அவர் எழுதவில்லை. அவர் எம்டியா பிளாங்கா தான் அவங்களை படிச்சிருக்காரு. சோ அந்த பிளாங் அப்படிங்கிற கரும்பலகையில, அந்த வாழ்க்கை அப்படிங்கிற கரும்பலகையில நமக்கு என்ன வேணுமோ நம்மளுடைய சிந்தனையின் மூலியமாக, நம்முடைய சிந்தனையின் மூலியமாக அந்த பலகையில் நம்ம என்ன எழுதுகிறோமோ, என்ன சிந்திக்கிறோமோ, என்ன யோசிக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை தவிர மற்றபடி சூழ்நிலையோ மற்றவர்களோ கடவுளோ நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கவில்லை. இதுதான் ரகசியம். நீங்க இன்னைக்கு நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த வாழ்க்கை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க போட்ட விதை. நீங்க உண்மையிலேயே இப்ப ரொம்ப சந்தோஷமா, நல்ல ஆரோக்கியமா, நல்ல உற்சாகமா, பணபலத்தோட பேர் புகழோட நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சோ அல்லது தெரியாமலோ நீங்க போட்ட விதைதான் இன்னைக்கு அந்த வாழ்க்கை. அல்லது நீங்க இப்ப படிச்சுட்டு இருக்க படிப்பு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நபர் மாதிரி நான் படிக்கணும் அப்படின்னு நீங்க போட்ட விதை. அல்லது ஒரு கணவரை பார்த்தோ ஒரு மனைவியை பார்த்தோ இந்த மாதிரி ஒரு கணவர் வேணும், இந்த மாதிரி எனக்கு மனைவி வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டதுனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்க அந்த கணவனோ அந்த மனைவியோ. அல்லது நீங்க பார்க்கக்கூடிய இந்த வேலை, ஒரு நபரை பார்த்துட்டு இந்த நபர் மாதிரி நான் வாழ்க்கையில படிச்சு இந்த நபர் மாதிரி நான் வேலைக்கு போகணும்னு அந்த நபரை பார்த்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க போட்ட விதைதான் இன்னைக்கு நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை. அல்லது நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்களா, யாரே ஒரு நபரை பார்த்து ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறாரு, நம்ம வாழ்க்கையை கஷ்டமா வந்தா என்ன பண்றதா நீங்க கஷ்டத்தை நினைச்சீங்கன்னா அந்த கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவும் நீங்க போட்ட விதைதான். இல்ல ஏதாவது டிவி சினிமால பார்த்துட்டு இந்த மாமியார் சேனல் பார்த்துட்டு ஐயோ இந்த மாமியார் இப்படி கொடுமைப்படுத்தாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நமக்கு இந்த மாதிரி மாமியார் வந்துட்டா என்ன பண்ண நினைச்சீங்கன்னா, அப்படி உங்களுக்கு கொடுமைப்படுத்துற ஒரு மாமியார் இருந்தாலும் நீங்க அந்த சீரியலை பார்த்து நீங்க போட்ட விதை. அல்ல ஏதோ ஒரு கணவன் மனைவி சரியில்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கணவனோ இந்த மாதிரி மனைவி வந்தா நம்ம வாழ்க்கை என்ன ஆகுமோ அப்படின்னு நீங்க பயந்துகிட்டு நீங்க போட்ட விதை தான் அந்த மாதிரி உங்களுக்கு கணவன் மனைவியா கிடைச்சிருக்காங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அல்லது நல்லதோ கெட்டதோ நீங்க என்ன விதை போட்டீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை. இன்னைக்கு இப்ப இந்த சனம் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க போட்ட விதை. சோ இப்போ உங்களுக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சிருச்சு. அதனால இன்னைக்கு இந்த நிமிஷம் நீங்க வாழ்க்கையில என்ன ஆகும்னு நினைக்கிறீங்களோ இப்ப அந்த விதைய போடுங்க. அடுத்த 5 வருஷம் கழிச்சு இந்த விதை முளைச்சு நிற்கும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஈர்ப்பு விதி, இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். சோ நீங்க நம்பினாலும் சரி இல்ல நம்பாட்டாலும் சரி, இல்ல நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, இல்ல நீங்க புரியலனாலும் சரி, ஆனா இதுதான் உண்மை ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உண்மை. ஈர்ப்பு விதி தான் நம்மளுடைய வாழ்க்கையை உருவாக்குது, எண்ணம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை உருவாக்குது. உங்கள் மூளையில நீங்க என்ன சிந்திக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்குது. தினம் தினம் நீங்க எதை நோக்கி அதிகமாக சிந்தித்துக் கொண்டு இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்குது. இது நான் ஏதோ என்னுடைய சொந்த கருத்தோ அல்லது நான் ஏதோ ஒரு கனவுப்பட்ட கட்ட தளத்துல இருந்தோ இல்ல ஏதோ ஒரு கற்பனை இருந்தோ நான் சொல்றேன், நீங்க தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இது ஆதாரம் இருக்கு, நான் ஆதாரம் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். நீங்க பகவத்கீதையில போர் முடிஞ்சப்போ கண்ணன் என்ன சொன்னார்னா, நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். அந்த போர் யுத்தம் மகாபாரத யுத்தம் மூன்றதுக்கு காரணமே என்னன்னா, இந்த உலகத்துக்கு பகவத்கீதை அப்படிங்கிற நூலை நான் கொண்டு வரணும். அந்த நூலுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, மனிதன் என்ன நினைக்கிறானோ அது அவனாகவே ஆகிறான் அப்படிங்கிற அந்த சாராம்சத்தை மனிதருக்கு கொண்டு வர்றதுக்காக தான் மகாபாரத கண்ணன் அப்படிங்கிற அவதாரமே எடுத்தாரு. நீங்க பைபிள்ல போய் பாத்தீங்க அப்படின்னா இயேசுநாதர் என்ன சொல்றாரு, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படுங்கிறாரு. நபிகள் நாயகம் என்ன போல் வாழ்க்கைங்கிறாரு. புத்தர் என்ன சொல்றாரு, நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறா அப்படிங்கிறார். விவேகானந்தர் என்ன சொல்றாரு, இந்த உலகத்தில் எவன் ஒருவன் ஒன்றை அடைய விரும்புகிறானோ அவனை இந்த உலகில் எந்த தீய சக்தியால் தடுத்து நிறுத்த முடியாதுன்னு விவேகானந்தர் சொல்றாரு. அவராக சொல்றாரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றாரு, மிகப்பெரிய அறிவியல் என்ன சொல்றாரு அவரு, கனவுதான் நிஜம், கற்பனைதான் எல்லாம், அது வாழ்வில் வரப்போகும் வசந்தங்களின் முன்னோட்டம் அப்படிங்கிற. நல்லா கவனிங்க, நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த வாழ்க்கை தான் நிஜம் நினைக்கிறோம். அது நிச்சயம் அல்ல ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கனவு காண்றீங்க பாத்தீங்களா, அந்த கனவு தான் நிஜம். அந்த கற்பனை பண்றீங்களா, அந்த கற்பனை தான் அடுத்த 5 ஆண்டு கழிச்சு உங்க வாழ்க்கையில் வரப்போற வசந்தங்களின் முன்னோட்டம் அப்படிங்கிறார். நெப்போலியன் ஹில் 1937 எழுதுற புத்தகம் மனம் தரும் பணம், சிந்தனையை ஒருமுகப்படுத்தி செல்வத்தை குவியுங்கள், கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு புகழ்பெற்ற புத்தகம். அதுல நெப்போலியன் தான் சொல்றாரு, மனம் தான் உங்கள் பணத்தை உருவாக்குது அப்படிங்கிறாரு. உங்கள் ஆழ்மனதின் அற்புத சக்தி, கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மில்லியன் புத்தகங்களை வித்த புத்தகம் உங்கள் ஆழ்மனதின் அற்புத சக்தி, ஜோசப் மர்ஃபி அவர் தான் சொல்றாரு. காப்மேயர், நீங்க எதுவானாலும் அடையலாம், எண்ணங்களை மேம்படுத்துங்கள் அப்படின்னு காப்மேயர் 100 வருஷத்துக்கு முன்னாடி புத்தகம் எழுதினாரு. இப்ப ரீசெண்டா ஒரு புத்தகம் ரொம்ப பரவலா போயிட்டு இருக்குது, ரகசியம். முதல்ல அவன் என்ன சொல்றாரு, என்னதான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குங்கிறாங்க.
இப்ப ஏங்க நமக்கு முன்னாடி வாழ்ந்த அப்துல் கலாம் என்ன சொன்னாரு? மனிதா உன் மனதை கீறி விதை போடு, அது நாளை மரமாகும் அப்படின்னாரு. கனவு காணுங்கள் அப்படின்னாரு. அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இன்னைக்கு நம்ம கூட வாழ்ந்துகிட்டு இருக்க நீங்க ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவர் இருந்தாலும் நீங்க ஒரு இந்து மத குருவை ஃபாலோ பண்றீங்க. இந்து மத குருக்களா இருக்கட்டும், இல்ல இயேசு கிறிஸ்தவ குருக்களா இருக்கட்டும், இல்ல நபிகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய குருக்களா இருக்கட்டும், எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் இந்த விஷயம். இன்னைக்கு ரஜினிகாந்த் ஒரு ஆடியோ லான்ச்ல சொல்றாரு, ஒவ்வொரு எண்ணத்துக்கு ஒரு கலர் இருக்கு, உங்க சிந்தனைக்கு ஒரு கலர் இருக்கு, அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக ஆகிறீர்கள், நெகட்டிவ் வந்து அதை பாசிட்டிவா மாத்துங்க அப்படிங்கிற ஒரு ஆடியோ லான்ச்ல ரஜினிகாந்த் சொல்றாரு. விஜயும் இதான் சொல்றாரு. நீங்க புதிய கீதை அப்படிங்கிற ஒரு படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட சாராம்சம் ஃபுல்லாவே இந்த எண்ணத்தை சார்ந்துதான் அந்த விஜயோட கேரக்டரே இருக்கும். கடைசி கிளைமேக்ஸ்ல சொல்லுவாரு, அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நீங்க ஏன் அழுகுறீங்க, நீங்க வரமாட்டேன்னு சொன்னீங்க, அவன் வரமாட்டான், அவன் கண்டிப்பா வருவான். டாக்டர் சொன்னாரா? இல்ல அவனே சொன்னான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் அவன் என்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தான் அப்படிம்பாங்க. அந்த படத்துடைய சாராம்சம் முழுக்க விஜயா தான் சொல்றாரு. அவருடைய வாழ்க்கையில இன்ன வரைக்கும் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம் இந்த விஷயம். அஜிதான் அதான் சொல்வார், என்ன போல் வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்டும் நான் செதுக்கியது அப்படிம்பார். விஜய் சேதுபதி ஒரு பேட்டரியில கொடுக்குற உங்க சக்சஸ்க்கு என்ன அப்படின்னா, ஏழு சக்சஸ்க்கு வந்து பிரபஞ்சம் தான் காரணம். பிரபஞ்சத்துக்கு நீ வேண்டியவன் வேண்டாதவன் தாழ்ந்து அதெல்லாம் தெரியாது. பிரபஞ்சத்துக்கு எல்லாமே தன்னுடைய குழந்தைகள் தான். நீ என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு பிரபஞ்சம் ரெடியா இருக்கு. அதுதான் என்னோட சீக்ரெட் அப்படின்னு விஜய் சேதுபதி ஒரு பேட்டியில கொடுக்குறாரு. கோபிநாத் ஒரு விஜய் டிவி இன்டர்வியூல கொடுக்குறாரு, நான் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரோடா தெருவா நான் வித்துக்கிட்டு இருந்தப்போ அப்ப நான் நினைச்சேன் இந்த இடத்துக்கு நான் வருவேன் அப்படின்னு நான் நினைச்சேன், அதான் இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்பார். நான் கண்ட கனவு வாழ்க்கை எனக்கு நடந்திருக்கு அப்படின்பார். வாலியா தான் சொன்னாரு, வாலிக்கு எந்த பாட்டுமே கிடைக்காம கஷ்டப்பட்டு இருந்த இந்த காலத்துல அப்பதான் கண்ணதாசன் பாடுற அந்த மயக்கமா கலக்கமா அப்படிங்கிற பாடல், ஏழை மனதை மாலியாக்கு இரவும் பகலும் காவியம் பாடு, அந்த ஒரு வரி நம்ம மதுரைக்கே போயிடலாம் அப்படின்னு வாலி திரும்பி போயிட்டு இருந்த நேரத்துல இந்த பாட்டு ரிலீஸ் ஆகுது. இந்த பாட்டுல ஒரு வசனம் கண்ணதாசன் எழுதுறாரு, ஏழை மனதை மாளிகையாக்கு இரவும் பகலும் காவியம் பாடு. அதான் சொல்றாரு, கனவு காணுப்பா, ஏழைக்கு இது என்ன காசா பணமா கனவு காண்றதுக்கு, கனவு காண அந்த வாழ்க்கை வாழுவீங்க அப்படின்னு அதுதான் வாலின்னு சொல்றாரு. சோ இத்தனை அறிஞர்கள் நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க என்ன நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள். சோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈர்ப்பு விதி, இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை உருவாக்குது. அதனால நீங்க இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சந்தோஷம், புரியலையா திரும்ப திரும்ப கேட்டு இது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை உருவாக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, அடுத்த விஷயம், இது எப்படி சார் இந்த ஈர்ப்பு விதி நடக்குது, இது எப்படி ஈர்ப்பு விதிங்கிறது வேலை செய்யுது அப்படிங்கறத அந்த ஆடியோல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க. என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க, ஒரு விவசாயி வந்து ஒரு விளைநிலத்துல நெல்லை பயிரிடுறாரு, இன்னொரு விளைநிலத்துல கஞ்சா செடியை பயிர்றான்னு வைங்களேன். அந்த 2 விளைநிலத்துக்குமே அவர் தண்ணி உரம் எல்லாமே கொடுக்குறாரு. இது கொடுத்து நாளடைவில் என்ன ஆகும், அந்த நெல்லு விளைச்ச விளையாட்டு நெல்லு பல மடங்கா கொடுக்கும், அந்த கஞ்சா செடி விளைச்சதுல கஞ்சா செடி பல மடங்கா கொடுக்கும். இந்த விளைநிலம் கேட்குமா, ஏப்பா அங்க நெல்லு விதைச்ச, இது கஞ்சா செடி விதைச்ச, இது கெடுதல் விஷயம் அப்படின்னு கேட்குமா? இதே நிலம் அது கேட்காது, அதுக்கு அது தேவையில்லாத விஷயம் கூட. நம்ம என்ன அந்த நிலத்துல விதைக்கிறோமோ அதை பல மடங்கா அறுவடை பண்ணி கொடுக்கறதா அந்த நிலத்தோடைய வேலை. அதே மாதிரி மனிதன் அப்படின்னா நமக்கு ஆழ்மனம் தான் நம்முடைய விதை நிலம், நம்முடைய ஆழ்மனம் தான் நம்முடைய விதை நிலம். சோ நம்முடைய அந்த விதை நிலத்துல நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை பல மடங்காக அறுவடை பண்ணி கொடுக்க வேண்டியது நம்முடைய ஆழ்மனத்துடைய வேலை. அதுல நம்ம நல்லது விளைச்சாலும் சரி அல்லது கெட்டது வச்சாலும் சரி, ஆழ்மனம் அதை பத்தி கேட்கவே கேட்காது, அது அதுக்கு தேவையில்லாத விஷயம். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை பல மடங்கா அறுவடை பண்ணி கொடுக்கறதா அந்த ஆழ்மனத்தோட வேலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு உதாரணமா நான் புரியும்படி சொல்றேன். இப்ப ஒரு நபர் வந்து ஒரு மனசுல விதை போறாரு, என்ன விதை போறாரு, எனக்கு வந்து கார் வேணும் அப்படிங்கிற ஒரு விதையை போட்டார். சரிட்டா? இப்ப அந்த விதையை போட்டாச்சு, இந்த விதைக்கு தண்ணியும் உரம் கொடுக்கணும் இல்லையா? அப்ப அந்த தண்ணியும் உரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 வார்த்தை தான் ரொம்ப 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 முக்கியமான வார்த்தை. இந்த உரம் தண்ணி கொடுக்கணும் இல்லையா, இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அப்ப அங்க விவசாயத்துக்கு தண்ணி உரம், நம்ம மனிதனுடைய ஆழ்மனத்துல போடக்கூடிய அந்த விதைக்கு எது உரம் அப்படின்னா நம்பிக்கையும் அந்த உணர்வும் தான் நம்ம அது கொடுக்கிற உரம். நம்பிக்கை அப்படின்னா இந்த விதை கண்டிப்பா முளைக்கும், எனக்கு கண்டிப்பா இந்த கார் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும், அந்த கார் கிடைச்சிட்டா நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருப்போம், எவ்வளவு உற்சாகமா இருப்போம், அதை அடைஞ்சிட்டா என்ன மனநிலையில இருப்போம், அந்த உணர்வு தான் இந்த விதைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உரம்.
அப்போ ஒரு மனிதர் தனக்கு கார் வேணும் அப்படிங்கிற அந்த விதையை போட்டுட்டு அதுக்கு நம்பிக்கையும் அந்த ஆல்ரெடி கிடைத்து விட்டதாக அந்த உணர்கின்ற அந்த சந்தோஷமான அந்த மனநிலையும் கொடுக்க 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 அது பிரபஞ்சத்துக்கு செய்கையா போய் இந்த நபர் ஒவ்வொரு நாளும் இதை நோக்கிய தொடர்ச்சியாக சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார். அதனால இந்த நபருக்கு நம்ம காரை கொடுக்க வேண்டும் என்று பிரபஞ்சம் நம்ம கிட்ட காரை கொண்டு வந்து சேர்க்கும். இதே இன்னொரு நபர் என்ன விதை போறாரு, இதே கார் தனக்கு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி அவர் அந்த நம்பிக்கையும் ஐயோ ஆக்சிடென்ட் ஆச்சா என்ன ஆகுறது, கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆயிருமோ அப்படிங்கிறத நம்புறாரு, உணர்வு கொடுக்கிறார். நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு இடத்துல கவனிங்க. இந்த ரெண்டு உணர்வும் முக்கியமான உணர்வு. அதாவது அங்க என்ன உணர்வு கொடுத்தோம், சந்தோஷமான உணர்வு கொடுத்தோம். அது கிடைச்சிட்டா எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அது சந்தோஷமான உணர்வு. ஆனா இங்க என்ன உணர்வுனா மோசமான உணர்வு. மோசமான உணர்வு என்ன, கார் ஆக்சிடென்ட் ஆச்சா, ஐயோ கார் ஆக்சிடென்ட் ஆயிட்டா நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருப்போமே, நம்ம வேலைக்கு போக மாட்டோமே, நம்ம கை விளங்காது, இப்படிலாம் ஆயிரமே அந்த ஒரு மோசமான உணர்வு கொடுக்குறோம் இல்லையா, அந்த இது இங்க மோசமான உணர்வு. அப்ப உணர்வுலே ரெண்டு விதமான உணர்வு, ஒண்ணு நல்ல உணர்வு, இன்னொன்னு மோசமான உணர்வு. நீங்க இந்த மோசமான உணர்வை நீங்க ஃபீல் பண்ணணும் அப்படின்னா நீங்க ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கீங்க, இல்ல ரொம்ப கவலையில இருக்கீங்க அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க அடி வயிற்றுல ஒரு 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 உணர்ச்சி கிடைக்கும் இல்லையா. நீங்க ரொம்ப கவலையா இருக்கீங்க, ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னா ஒரு உணர்வு உங்களால ஃபீல் பண்ண முடியும். சோ அதுதான் மோசமான உணர்வு. அந்த மாதிரி மோசமான உணர்வை நீங்க ஃபீல் பண்ணும்போது பிரபஞ்சத்துக்கு என்ன கொடுக்குறீங்க, இந்த மோசமான செய்கை எனக்கு வேணும்னு சொல்லி பிரபஞ்சத்துக்கு கட்டளைறீங்க. பிரபஞ்சம் அது நல்லதை கெட்டதை கேட்காது, அது நம்மளை கொண்டு வந்து சேர்க்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படிதான் வாழ்க்கை உருவாகுது. அப்போ நம்மளோட ஆள் மனசுக்கு நல்லது கெட்டது அப்படிங்கிறது தெரியாது. நம்ம எதை விதைக்கிறோமோ அதை பல மடங்கு அறுவடை பண்ணி கொடுக்கும். அதுதான் அந்த ஆடையில சொல்லியிருந்த மாதிரி இந்த விதி அப்படிங்கிறது வந்து கத்தி மாதிரி, கத்திய வச்சு நம்ம காயும் வெட்டலாம், நம்ம கையையும் வெட்டிக்கலாம். சோ ரெண்டு மடமா இது ரொம்ப கவனமா தான் நம்ம இந்த விஷயத்த ஈர்ப்பதி விஷயத்த கையாளணும். சரி, ஆனா பிரச்சனை இங்க என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து என்ன வேணும் அப்படிங்கறதுல காட்டுற அந்த ஆர்வத்தை விட இல்ல என்ன வேணும் அப்படிங்கிற அந்த நம்புற அந்த உணர்வுல கொடுக்கறத விட நம்ம எதுல அதிக முக்கியத்துவம் கொடுக்கறோம் அப்படின்னா வேண்டாமோ அதுலதான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறோம். சீக்ரெட் அப்படிங்கிற புத்தகத்துல அந்த ஆத்தர் சொல்றாரு, இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு தொற்று நோய் இன்னைக்கு அதிவேகமாக பரவி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறார். என்ன அந்த தொற்று நோய், சுகரா, பிரஷரா, ஹார்ட் அட்டாக்கா, கொலஸ்ட்ராலா? இல்ல, தனக்கு எது வேணும் என்று ஒரு மனிதன் சிந்திக்கிறானோ அந்த தொற்று நோய் தான் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து கொடிய நோய்களையும் மிகப்பெரிய கொடிய நோய் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நமக்கு என்ன வேணும் என்று நம்ம சிந்திச்சோம் அப்படின்னா அதைத்தான் நம்மளால கார்ந்து இருக்கிறோம். அப்ப அதுதானே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நோய். என்ன வேணாம், எனக்கு கடன் வேணாம், எனக்கு இந்த கார் வேணாம், இல்ல எனக்கு இந்த கஷ்டப்படுத்துற நபர் எனக்கு வந்துட்டாரு, என்னுடைய முடி எனக்கு சரியில்லாம வெட்டிட்டாங்க, இந்த ட்ரெஸ் எனக்கு சரியில்லை, நான் லேட்டா போகக்கூடாது, இது நடக்க கூடாது, இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம எது வேணாம்னு நினைக்கிறோமோ அதுக்கு ரொம்ப அதிக கவனமும் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் அந்த உணர்வை நம்ம கூட்ட கூட்ட அதனாலதான் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கவர்ந்து இழுக்கிறோம். சோ இதுக்கு தீர்வு என்ன, இதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம மனசு வந்து ஆழ்மனம் வெளிமனம் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்கு. வெளிமனம் அப்படின்னா இப்ப நம்ம இருக்கோம் இல்லையா, இப்ப நான் பேசிட்டு இருக்க நேரத்துல கூட உங்க மைண்ட் பல சிந்தனைகள் யோசிக்கலாம். இவர் சொல்றது உண்மையா, இவர் சொல்றது பொய்யா, இல்ல நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம், இல்ல வேற ஏதாவது சிந்தனைகள் நீங்க இதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கலாம். அந்த மாதிரி இப்ப சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அது வந்து வெளிமனம். பட் ஆழ்மனம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஆழ்மனம் அப்படின்னா அது எப்ப ஆழ்மனம் வெளியே வரும்னா, ஒண்ணு நீங்க நைட்டு தூங்க போற நேரம், அல்லது அதிகாலை ஒரு 4 இருந்து ஒரு 5 மணி அல்லது 6 மணிக்குள்ள இருக்கீங்க இல்லையா, அப்பதான் அந்த ஆழ்மனங்கிறது விழிப்பு நிலையில இருக்கும். மற்ற நேரங்கள்லாம் நம்ம வெளிமனம் தான் இயங்கும். வெளிமனதோடைய வேலை என்ன அப்படின்னா அது நெகட்டிவா சொல்றதா அதோடைய வேலை, அதோட வேலையே நமக்கு நெகட்டிவா சொல்றதா அதோடைய வேலை. பட் ஆழ்மனோட வேலை என்ன அப்படின்னா அது ஒரு அப்பாவி, அது நல்லது கெட்டது தெரியாத ஒரு அப்பாவி. இதுதான் ரெண்டு மனம், இந்த ரெண்டு மனத்துக்குள்ள வேறுபாடு. சரி, இப்ப எப்படி சார் இந்த வேண்டாத எண்ணம் வருது, இந்த எதிர்மறை எண்ணம் வருது, இதை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த எதிர்மறை எண்ணம் அப்படிங்கிறது வந்து இந்த நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது இது நேச்சுரல், இது இயற்கை. அதனால தயவு செஞ்சு அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அது கூட சரண்டர் ஆயிருங்க. இதுலதான் எதிர்மறை எண்ணம் வருது அப்படின்னு நினைச்சு நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு மனிதருக்குமே வாழ்க்கையில எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அவங்கவுங்க அந்த இடத்துல இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து அந்த எதிர்மறை எண்ணம்ங்கிறது வரும். இது வந்து நேச்சுரல்.
சோ ஃபர்ஸ்ட் அது வந்து இயற்கை அப்படிங்கறது அது கூட நீங்க அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த எதிர்மறை எண்ணம் அப்படிங்கிறது நல்லது. என்ன சார் எல்லாரும் பாசிட்டிவா திங்க் பண்ணணும்னு சொல்றாங்க, நீங்க என்ன சார் நெகட்டிவ் நல்லது அப்படிங்கிறீங்கன்னா நல்லா நோட். எனக்கு தெரிஞ்ச ஒரு லீடர் வந்து அந்த நெகட்டிவ் அந்த எதிர்மறை எண்ணத்தை வந்து பாசிட்டிவா மாத்துறாரு. ஏன் நீங்க ரஜினிகாந்தே எடுத்துக்கோங்க, அந்த ஒரு கார்ல போய் நின்றப்போ அந்த ஃபங்க்ஷன் உனக்கெல்லாம் காரா, நீ ஷூட்டிங்கே வேணாம்னு சொல்லி அசிங்கப்படுத்தி ஏவிஎஸ்ல வெளிப்படுத்துறாங்க. அப்போ அந்த எதிர்மறை எண்ணத்தை அவர் எப்படி சமாளிச்சார்னா, இதே 2 வருஷம் கழிச்சு இதே இடத்துல அந்த காரோட வந்து நிக்கிறேன் அப்படின்னு நினைச்சு சொன்ன மாதிரியே 2 வருஷத்துல அதை சாதிச்சு அதே ஏவிஎம் ஷூட்ல கால் மேல கால் போட்டு அந்த இடத்துல வந்துட்டு சாதிச்சார். சோ அது நடந்தது அவருக்கு அது எதிர்மறை, அது நெகட்டிவ் தான். அந்த நெகட்டிவ் அவர் பாசிட்டிவா மாத்திக்கிட்டார். சோ ஃப்ரெண்ட்ஸ், யாரு நெகட்டிவ்ங்கிறது நல்ல விஷயம். அந்த நெகட்டிவை யாரு ஒருத்தர் பாசிட்டிவா மாத்துறாரோ அவர் வெற்றியாளர். யாரு ஒருத்தர் அந்த நெகட்டிவோட வாழ்ந்து போயிறாரோ அவரு தோல்வியாளர். சோ நெகட்டிவ்ங்கிறது இயற்கை, நெகட்டிவ்ங்கிறது எல்லாத்துக்கும் வரும். ஆனா அந்த நெகட்டிவை நம்ம வந்து பாசிட்டிவா மாத்தணும். எப்படி பாசிட்டிவா மாத்தலாம் அப்படின்னா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் சொல்றேன். இந்த டிப்ஸ்ல ஏதாவது ஒரு டிப்ஸ் இல்ல ஏதாவது 2 டிப்ஸ கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 டிப்ஸ், நீங்க வந்து என்னால முடியும், எனக்கு இந்த கார் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்க ஆழ மனசுல நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, உடனே வெளி மனம் அது நெகட்டிவா கொண்டு வரும். அது எப்படி நீ கார் வாங்கலாம்? நீ இருக்கிறது இந்த இடம், நீ படிச்ச படிப்பு இந்த படிப்பு, உனக்கே டீம் இல்ல, நீ எப்படி கார் வாங்க முடியும் அப்படிங்கிற அந்த வெளிமனம் வந்து அங்க நெகட்டிவா கொண்டு வரும். ஏன்னா அதனுடைய வேலை அதுதான். அப்ப இதை எப்படி மாத்தலாம் அப்படின்னா, இதான் ராபின் சர்மா 5am Club அப்படிங்கிற புத்தகத்துல நமக்கு ஒரு சீக்கிரம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? 5 செகண்ட் ரூல் அப்படிங்கிற 5 செகண்ட் ரூல் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க அந்த மாதிரி நெகட்டிவ் என்ன வருதா, ஃபர்ஸ்ட் நீங்க கண்ணை மூடி 1 2 3 4 5 ஸ்டாப். இல்ல என்னால ஜெயிக்க முடியும், இல்ல என்னால கார் வாங்க முடியும், இல்ல என்னால வீடு கட்ட முடியும், இல்ல என்னால அதாவது உங்களுக்கு ஒரு எதிர்மறை என்ன வருது அப்படின்னா, அதை இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு கமாண்ட் நீங்க கொடுங்க. அது இல்லை அப்படிங்கிற அந்த கமாண்ட் ஒரு 5 செகண்ட் நீங்க எண்ணிட்டு இல்லை அப்படிங்கிற கமாண்ட் கொடுத்துட்டு அதுக்கு பதிலா பாசிட்டிவ் கமாண்டா மாத்திக்கங்க. சிம்பிள். அப்ப நம்ம வெளிமன நெகட்டிவ் கொடுக்கும் போது அது ஸ்டாப், இல்ல என்னால முடியும், என்னால சாதிக்க முடியும் அப்படிங்கறத நம்ம பாசிட்டிவா மாத்தும் போது அப்ப நம்ம ஆள் மனசுக்கு அந்த பாசிட்டிவ் கமாண்ட் தான் போகுது, நெகட்டிவ் கமாண்ட் பதியாது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க. இல்ல உங்க குழந்தை கூட நீங்க விளையாடுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கீங்க, ரொம்ப கவலையா இருக்கு, ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னா உங்க குழந்தைய கூட விளையாடுங்க. இல்ல உங்க உறவினர்கள் குழந்தை கூட விளையாடுங்க. இல்ல உங்களுக்கு ஏதாவது செல்ல பிராணி இருக்கு, அந்த செல்ல பிராணியை கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க, நல்ல இசையை கேளுங்க. ஆனா நம்ம மக்கள் என்ன பண்றாங்கன்னா, சோகத்துல இருக்கும் போதுதான் வெறும் சோக பாட்டா கேட்கறது இல்லையா? ரொம்ப சோகத்துல இருக்கும்போது பாட்டு ஹெட்போன் பண்ணிட்டு சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி அப்படின்னா, ஏற்கனவே இங்க சோகம், மறுபடியும் சோதனை மேல சோதனை அந்த பாட்டாக என்ன பண்ணுவோம்? அப்ப அலவரிசை மறுபடியும் சோகமான விஷயத்த கவர்ந்து வரும். அப்ப நம்ம சோகமா இருக்கும், நெகட்டிவா இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவான பாட்டை கேட்கலாம், பாசிட்டிவான படங்கள் பார்க்கலாம், இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது நகைச்சுவை பார்க்கலாம், இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு டான்ஸ் ஆட தெரியலையா, பாட்டை போட்டு நீங்க பாட்டு குதிங்க, டான்ஸ் ஆடி பாருங்க, அவ்வளவு உற்சாகமா இருக்கும். ஆடத்திலாம் நீங்க பாட்டு போட்டு ஆடி பாருங்க, அவ்வளவு உற்சாகமா இருக்கும். அந்த மாதிரி மாத்தலாம். வெளியில எங்கேயாவது போகலாம். இல்ல உங்களுக்கும் ஒரு குருவை செலக்ட் பண்ணுங்க, அந்த குருகிட்ட சரணாதி அடைஞ்சு அந்த குருகிட்ட பேசுங்க. அதுவும் உங்களுக்கு சரியாகல, ஏதாவது ஒரு கடவுள் மேல நம்பிக்கை வச்சு அந்த கடவுள் மேல பாடத்தை போட்டு அந்த குறைய சொல்லுங்க. சோ இது எல்லாமே ஒவ்வொரு இன்னைக்கு வாழ்க்கையில சாதிச்ச அத்தனை நபர்களுமே தன்னுடைய நெகட்டிவை பாசிட்டிவாக மாத்திக்கிறதுக்கு பயன்படுத்திய டிப்ஸ் தான் இந்த டிப்ஸ். இதுல ஏதாவது ஒரு டிப்ஸ நீங்க புடிச்சுக்கிட்டு உங்களுக்கு வரக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணத்தை நேர்மறை எண்ணமாக நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பாசிட்டிவ் ஆகும். இன்னொரு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன், அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். இந்த எதிர்மறை எண்ணம் நேர்மறை எண்ணத்தை விட 100 மடங்கு சக்தி சாஸ்தி. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த எதிர்மறை எண்ணம் நினைச்ச உடனே நடந்தாரு. ஆக்சிடென்ட் ஆகும் நினைக்கிறேன், உடனே ஆக்சிடென்ட் ஆயிடாது. ஆக்சிடென்ட் இப்ப ஆயிருமோ அப்படின்னு ஒண்ணே ஆயிரும். அதுக்கு அந்த டைம்ங்கிறது ஒண்ணு இருக்கு, அந்த கால இடைவெளிங்கிறது இருக்கு. சோ அந்த கால இடைவெளிங்கிறது நமக்கு நல்லதுதான். அந்த இடைவெளி எதுக்கு அப்படின்னா அந்த நெகட்டிவா நம்ம பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு தான் அந்த இடைவெளி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சோ இப்ப நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, நம்ம என்னதான் நம்மளுடைய வாழ்க்கையை உருவாக்குது அப்படிங்கறத அந்த ஆடியோல சாராம்சத்தை பார்த்தோம். ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம எண்ணம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத அதுக்குண்டான எக்ஸாம்பிள பார்த்தோம். மூணாவது, எதிர்மறை எண்ணம்ங்கிறது நல்லது, அது வரும், அதை எப்படி பாசிட்டிவா மாத்துறது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்துட்டோம். சோ இந்த விதியை, இந்த ஈர்ப்பு விதியை என்னுடைய கனவுக்கு, என்னுடைய லட்சியத்துக்கு நான் எப்படி இதை பயன்படுத்துவது அப்படிங்கறத அடுத்து அந்த ஆடியோல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம வந்து கோல்டு கார்டு அப்படிங்கிற விஷயத்த வந்து எழுத சொல்லியிருந்தாங்க. சோ அந்த கோல்டு கார்டு எப்படி எழுதணும் அப்படிங்கறத என்னுடைய கோல்டு கார்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி காட்டும் போது கண்டிப்பா அது உங்களுக்கு நல்ல புரிதல் இருக்கும். நான் என்னுடைய கோல்டு கார்டு உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த மாதிரி நீங்க உங்களுடைய கோல்டு கார்டை வந்து எழுதுங்க. ரெண்டாவது, ரொம்ப முக்கியமான விஷயத்துல தயவு செஞ்சு எல்லாருமே இந்த கோல்டு கார்டை வந்து நீங்க எழுதுங்க. ஓகேங்களா? ஏன் எழுதணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா,
என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் தன்னை இலக்க வந்து 100க்கு 3 பேர் தான் எழுதுறாங்க. அந்த 3 பேர் மிகப்பெரிய சக்சஸ் ஆயிடுறாங்க. 10 பேர் மனசுல வச்சிருக்காங்கன்னா ஏதோ சராசரி சக்சஸ் அடைஞ்சிறாங்கிறாங்க. ஒரு 26 பேர் ஏதோ எழுதுறாங்க. ஒரு 60 பேர் ஏதோ வேலைக்கு போலாம் எழுதுறாங்க. 27 பேர் எழுதுறதே இல்ல. அப்ப 100க்கு 3ல இருந்து 5% மக்கள் மட்டும்தான் தன்னுடைய கனவை வந்து எழுத்துப்பூர்வமா எழுதுறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க என்னைக்கு எழுத்துப்பூர்வமாக உங்க கனவை எழுதுறீங்களோ அதுதான் உங்க கனவை அடைகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப எழுத்துப்பூர்வமா எழுதுற நபர்கள் தான் மிகப்பெரிய சக்சஸ் அடைஞ்சிருக்காங்க. அதனால தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை கேட்கறதோட போகாம தயவு செஞ்சு நீங்க உங்களுடைய கோல்டு கார்டை எழுத்துப்பூர்வமா எழுதுங்க. அது எப்படி எழுதலாம் அப்படிங்கறத இப்ப என்னோட கோல்டு கார்டு இப்ப என்ன கோல்டு எழுதலாம், மேல மை அஷூரன்ஸ் கோல் அப்படின்னு எழுதிக்குங்க. அடுத்து மை கோல் இஸ் டு ஏர்ன் 10 lakhs. என்னுடைய முக்கிய இலக்கு அப்படின்னா 10 லட்சம். சோ உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? 3 லட்சம் வேணுமா, 5 லட்சம் வேணுமா, அல்லது 10 லட்சம் வேணுமா, 50 லட்சம் வேணுமா, 1 கோடி வேணுமா, எவ்வளவு பணம் வேணும்? அந்த பணத்தை உங்களுடைய இலக்கா நீங்க அங்க எழுதுங்க ஃபர்ஸ்ட். அடுத்து அந்த பணத்தை வைத்து நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்னுடைய கோல் இந்த 10 லட்சம் எதுக்காக நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா, என்னுடைய அப்பா வந்து ரொம்ப ஆசைப்பட்டாரு. என்னன்னா இந்த இடத்துல வீடு கட்டணும்னு அவர் ரொம்ப கனவு, ரொம்ப ஆசை. எப்ப ஊருக்கு போனாலும் வீடு கட்டணும்னு சொல்லிட்டே இருப்பார். சோ அவருடைய ஆசைக்காக அவருக்காக அந்த கிராமத்துல அவருக்காகவே ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு சின்ன ஒரு பட்ஜெட்ல வீடு கட்டி கொடுக்கணும். அப்படி ஏன்னா ஒரு மகனுடைய தலையாய கடமை தாய் தந்தை இருக்கும் போது அந்த கனவை நிறைவேற்றுறதான் கடமை. அவங்க இல்லாத பிறகு நம்ம கஷ்டப்படுறது, அது பணம் சம்பாரிச்சு அது எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் அது கஷ்டம் அல்ல. அதே மாதிரி தாய் தந்தை இழந்த பிறகு இருக்காம அந்த வலிய வேதனை இழந்த நபருக்கு தான் தெரியும். அதனால இருக்கும் போதே தன்னுடைய தாய் தந்தையுடைய கனவை நிறைவேற்றா ஒரு மகளுடைய கடமை. அதனால அந்த கடமையை தயவு செஞ்சு முதல்ல நீங்க நிறைவேற்றுங்க. சோ அதனால என்னோட முதல் இலக்கா இங்க வச்சிருக்கேன். இந்த ஆடியோல சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு நிறைய இலக்கு இருக்கலாம், ஆனா ஒரே ஒரு இலக்கு, ரொம்ப முக்கியமான இலக்கை நீங்க செலக்ட் பண்ணுங்க. அதுதான் இந்த ஆடியோட சாராம்சம் இருப்பாங்க. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில முதலா எனக்கு இது வேணும், இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆசை அப்படின்னா அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அந்த ஃபர்ஸ்ட் இலக்கை வந்து நீங்க எவ்வளவு பணம் வேணும் அப்படிங்கறத எழுதுங்க. அந்த பணத்தை வைத்து நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற அந்த தெளிவான விஷயம் இருக்கு. 1. 2வது ஃப்ரம் 12/12/2025 I earn 1 lakh. அதுக்கு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா பிரபஞ்சத்தை பொறுத்தளவு ஆழ்மன சக்தியை பொறுத்தளவு அதுக்கு வந்து நீங்க 1 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு ஒண்ணுதான், 1 கோடி கவர்ந்தலுக்கு ஒண்ணு. ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் தான். 1 லட்சத்தையும் கவர்ந்தலுக்கு 1 செகண்ட் தான், 1 கோடியை கவர்ந்தலுக்கு 1 செகண்ட் தான். அதுக்கு வந்து கால அவகாசம் இவ்வளவு பணம் அவ்வளவு பணம் அப்படிங்கிறது தெரியாது. ஆனா அதை நம்ம மனசு நம்பணும் இல்லைங்களா? ஏன்னா நம்ம நம்பிக்கையில தானே அது இருக்கு. அப்ப நீங்க நம்புற மாதிரி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இப்ப 10 லட்சம் ஒரு லட்சம் சம்பாதிக்கும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 50,000 ஒரு 6 months இல்ல 3 lakhs 5 lakhs அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கால இடைவெளியை வச்சு உங்க மனசு நம்புற மாதிரி அதுக்கு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் 12/12/2025 I earn 1 lakh per month consistency. ஏன்னா நம்ம 1 lakhs வேணும்னு நினைச்சிரும், ஆனா திரும்ப அடுத்த மாசம் வரணும் இல்லையா? சோ எனக்கு கன்சிஸ்டன்சியா 1 லட்சம் வேணும்னு எழுதும் போதே கோல வந்து அதை தெளிவா எழுதுறீங்க. கன்சிஸ்டன்சி டோட்டல் ஆட்டோ பைலட் அப்படின்னா நான் வேலை செஞ்சாலும் சரி வேலை செய்யலாலும் சரி, இல்ல எங்க வெளியூர் போனாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி, இல்ல இருந்தாலும் சரி இல்லையாலும் சரி, அது ஆட்டோ பைலட் மூலம் மாசமான 1 லட்சம் ரூபாய் என்னோட அக்கௌண்ட்ல விழுந்துகிட்டே இருக்கணும். சோ இதுதான் இந்த கோளுடைய சாராம்சமே. இந்த மாதிரி டோட்டல் ஆட்டோ பைலட் டூயிங் வாட் ஐ லவ் ஹெல்பிங் 1000 people will be happy in a great life. சோ இந்த பணம் எப்படி வேணும்? இந்த பணம் இந்த 10 லட்சம் ரூபாய் பணமும் எனக்கு அந்த மாதம் 1 லட்சம் ரூபாய் பணமும் எனக்கு எப்படி வரணும் அப்படின்னா, ஒரு 1000 மக்களுக்கு இந்த வெஸ்டேஜ் வாய்ப்பை கொடுத்து இதை ஏன் பண்ணணும் புரிய வச்சு எப்படி பண்ணணுங்கிறத கத்து கொடுத்து அவங்களை சம்பாதிக்க வைத்து அதன் பிறகு எனக்கு இந்த 1 லட்சமும் இந்த 10 லட்சமும் பணம் வேணும். இதுதான் இந்த கோளோட மிகப்பெரிய விஷயம். சோ நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, நம்முடைய பணத்து மேலையும் நம்முடைய கோல் மேல கவனம் செலுத்துறோம். தயவு செஞ்சு நீங்க பணத்து மேலே கவனம் செலுத்தாதீர்கள். மக்களுக்கு என்ன கொடுக்கலாங்கிறத நீங்க யோசிச்சீங்கன்னா, எவ்வளவு மக்களுக்கு கொடுக்கலாங்கிறத நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தாமஸ் ஆல்வா எடிசன் பணம் சம்பாதிச்சாருன்னா அவர் மக்களுக்கு தான் கரண்டே கொடுக்கணும் தான் நினைச்சாரு தவிர பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கல. மக்களுக்கு கரண்டை கொடுத்தாரு, மக்கள் அவங்களுக்கு பணத்தை கொடுத்தாங்க. பில்கேட்ஸ் மக்களுக்கு கம்ப்யூட்டர் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வாங்க சம்பாதிச்சாரு, மக்கள் அவருக்கு பணத்தை கொடுத்தாங்க. நீங்க சில ஹோட்டல் ஃபெயிலியர் ஆகுது, சில ஹோட்டல் சக்சஸ் ஆகுது. காரணம் என்ன? சில ஹோட்டல் வந்து பணத்தை காரணமா வைத்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா சில ஹோட்டல் மக்களுக்கு நான் நல்ல உணவை கொடுக்க வேண்டிய எனக்கு பேரும் புகழ வரணும்னு சொல்லி அந்த புகழுக்காக பண்றாங்க, அதனால ஜெயிச்சிருக்காங்க. சோ யாரு ஒருத்தர் மக்களின் நலனுக்காக பண்றாங்களோ அவங்களுக்கு மக்கள் வந்து பணத்தை கொடுப்பாங்க. அதனால தயவு செஞ்சு நம்முடைய இலக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்கு கனவு அப்படிங்கிறது இருக்கட்டும், ஆனா
நம்ம மக்களுக்கு என்ன கொடுக்குறோம், எத்தனை மக்களுக்கு கொடுக்க போறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய கோல்டு கார்டு எழுதும் போது அவங்களுக்கு செய்யும் போது நமக்கு உண்டான விஷயம் தானா கிடைக்கும். சோ அதுதான் இந்த கோல்டு கார்டுடைய சிறப்பு. நீங்க பேக் சைட்ல கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கப்படும், தட்டுங்கள் கிடைக்கப்படும் அப்படிங்கிறத நீங்க எழுதிட்டு இதை ஒரு லேமினேஷன் பண்ணி சின்ன ஒரு சார்ட் வாங்கி நீங்க பாக்கெட்ல வைக்கிற சைஸுக்கு நீங்க கட் பண்ணி பாக்கெட்ல வச்ச சைஸ் லேமினேஷன் பண்ணிடுங்க. ஒரு 20 ரூபா கேட்பாங்க. லேமினேஷன் பண்ணிட்டு அது லைஃப் லாங் இருக்கும். இது உங்களுடைய பர்ஸ்ல வச்சுக்கோங்க. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, நம்ம என்ன பார்த்தோம், நம்ம ஆள் மனசுல நம்ம விதைய போட்டோம்னா அது பல மடங்கா நமக்கு உண்டாக கொடுக்கும் அப்படிங்கறத ரகசியத்தை பார்த்தோம். இப்ப நம்ம ஒரு விதைய போட்டாச்சு. இந்த கோல்டு கார்டு எழுதி நம்ம இதுல ஒரு விதைய போட்டாச்சு. கரெக்டா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு நம்பிக்கையும் உணர்வும் கொடுக்கணும், அந்த உரத்தை கொடுக்கணும். இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்க, நீங்க நம்புங்க, நீங்க நம்புங்க, நீங்க நம்புங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுன்னு சொல்றாங்களே தவிர எல்லா புத்தகத்தை எல்லாருமே பாசிட்டிவா நினைக்க சொல்றாங்க தவிர, ஆனா எப்படி பாசிட்டிவா நினைக்கணும், அந்த நம்பிக்கை உணர்வையும் அந்த சந்தோஷமான மனநிலையும் எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான உதாரணம் யாருமே அதுக்கு சரியான உதாரணங்கள் கொடுக்கல. சோ நான் படிச்சுக்கிட்டு கத்துக்கிட்டு அந்த விஷயங்களை இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்றேன். எப்படி நம்பிக்கை உணர்வையும் அந்த சந்தோஷமான மனநிலையும் நம்ம கொடுக்கறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நல்லா கவனமா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு பேர் சுய தூண்டுதல் அப்படிங்கிறார். அதாவது செல்ஃப் அஃபர்மேஷன், நல் வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் அதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நல் வாக்கியம் அப்படின்னா என்ன, என்னால முடியும், நான் சாதிக்க பிறந்தவன், நான் வெற்றியாளவன் அப்படின்னு நீங்க என்னால் முடியும் சாதிக்க ஒவ்வொரு பாசிட்டிவ் வார்த்தையை சொல்றீங்க பாத்தீங்களா, அதுதான் அஃபர்மேஷன். இப்ப இந்த அஃபர்மேஷன் விஜய் சேதுபதி துபாயில வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அவர் நைட்டு தூங்கும் போது சொல்லுவாராம், நான் நடிகன், நான் நடிகன், நான் நடிகன் சொல்லிட்டே தூங்குவாராம். அதனால திரும்ப இந்தியாவுக்கு வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைச்சு அவர் நடிகர் ஆனாரு. நடிகர் ஆனதுக்கு அப்புறம் தூங்கும்போது அவர் அஃபர்மேஷன் எப்படி கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா, நான் நல்ல நடிகன், நல்ல நடிகன், நல்ல நடிகர் அஃபர்மேஷன் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அதனால அவர் நல்ல நடிகன் ஆரம்பிச்சு இது அவர் சக்சஸ்ஃபுல்லா சொன்ன விஷயம். சோ அஃபர்மேஷனுக்கு அவ்வளவு பவர்ஃபுல் இருக்கு. அப்ப நம்ம இங்க சக்சஸ் ஆகிறதுக்கு அஃபர்மேஷன் என்ன சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, என்ன நல்வாக்கியம் கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த கோல்டு கார்டு எழுதியிருக்கோம் இல்லைங்களா, இத நீங்க அஃபர்மேஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நல்ல கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி, அதே மாதிரி காலையில எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ், நைட்டு ஒரு 5 மினிட்ஸ், காலைல ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ் தான் ஃபார் டே நீங்க ஒதுக்க போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீங்க ஃபர்ஸ்ட் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு ஆழமா மேல ஒரு மூச்சு, கீழே ஒரு மூச்சு, திரும்ப மேல ஒரு மூச்சு, கீழே ஒரு மூச்சு, திரும்ப மேல ஒரு மூச்சு, ஃபர்ஸ்ட் ஒரு 3 டைம் மூச்சை நீங்க நல்லா உள்வாங்கி மெதுவா வெளியிடுங்க. இது முடிச்சிட்டீங்களா? முடிச்சதுக்கு அப்புறம் உங்க மனசுக்கு அஃபர்மேஷன் கொடுங்க. என்ன அஃபர்மேஷன் கொடுக்குறீங்க? மை கோல் இஸ் டு earn 10 lakhs from 12/12/2025. I earn 1 lakh per month consistency on total autopilot doing what I love, helping 1000 people love a happy inaccurate life. இந்த சென்டென்ஸை நீங்க ஒரு 2 times ஒரு நல்வாக்கியமா நீங்க கொடுங்க. இது கொடுக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம ஆள் மனசு இருக்கு இல்லையா, நம்ம ஆள் மனசுக்கு ஒரு வார்த்தையை எதை நம்ம திரும்ப 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 கொடுக்குறோமோ அதை வந்து ஆள் மனசு நம்ப ஆரம்பிச்சு. ஒரு திருடனோ நீங்க போய் சொல்றனோ, அவர் திருட ஏப்பா திருடன்னு கேளுங்க, அதை திருடதான் அவன் ஒத்துக்கிறோம், அது நல்லதுன்னு சொல்ல. ஏன்னா அந்த திருட்டு வேலையை செஞ்சு 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 அவனுக்கு பழகிடுச்சு, அதனால அவனுக்கு நல்லதாயிருச்சு. சோ அதே மாதிரிதான் நம்ம திரும்ப 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 எந்த ஒரு விஷயத்த நம்ம ஆள் மனசுக்கு நம்ம வந்து நல்வாக்கியமா கொடுத்துட்டே இருக்குமோ அதை ஆள் மனசு வந்து நம்ப ஆரம்பிச்சு அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிடும். அப்ப நம்பிக்கையை வந்து நம்ம எப்படி வளர்த்துக்க முடியும் அப்படின்னா, திரும்ப 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 ஒரு கட்டளையை நம்ம கொடுக்கும் போது மட்டும்தான் நம்பிக்கை வளரும். இப்ப இன்னைக்கு செக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு நம்பிக்கை கிடைச்சிருச்சு, நான் பண்ண போறேன் அப்படின்னா அது என்னால ஏத்துக்க முடியாது, அது நடக்கவும் நடக்காது. அப்ப இந்த நம்பிக்கைங்கிறத நம்ம வளர்த்துக்கணும். அப்ப திரும்ப திரும்ப நம்ம ஒரு அஃபர்மேஷன் சொல்லும் போதுதான் அந்த நம்பிக்கை வளரும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் அப்போ அந்த சந்தோஷமான அந்த மனநிலையை வளர்த்துக்கிறதுக்கு என்ன ஸ்டெப் அப்படின்னா, இந்த அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சிட்டீங்களா? அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கண்ணை மூடி அந்த கனவை நீங்க ஆல்ரெடி அடைஞ்சு விட்டதாக ரொம்ப சந்தோஷமான மனநிலை. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு அந்த கார் தான் அந்த கனவு அப்படின்னா, இந்த கார் உங்க வீட்டுக்கிட்ட நிக்கிற மாதிரி, அந்த கார் டோரை நீங்க தொடங்குற மாதிரி, சாவியை ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த வரக்கூடிய சத்தம், அந்த கார்ல இருந்து வரக்கூடிய அந்த வாசனை, காரு பக்கத்துல இருக்கிற உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், நீங்க சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு ஓட்டக்கூடிய அந்த கார் கனவு, இந்த மாதிரி உங்களுடைய ஐம்புலன்களும் அதுல அடக்கராகிற மாதிரி கனவு காணணும். கண்ணு, காது, வாய், மூக்கு, இந்த மாதிரி ஐம்புலன்களுமே உங்களுடைய கனவுல நீங்க ஏற்கிற மாதிரி அந்த நடக்கிற மாதிரி நீங்க கனவு காணும் போது, ஐம்புலன்களும் வேலை செஞ்சு நீங்க கனவு காணும் போது, அது வந்து ஒரு உணர்வை உங்களுக்குள்ள உருவாக்கும்.
இந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணி விஸ்லேஷன் பண்ணணும். இதை நீங்க தொடர்ச்சியாக நீங்க செய்ய அந்த கனவுக்கு நம்பிக்கையும் உணர்வும் கூடிக்கிட்டே இருக்கும். நம்பிக்கையும் உணர்வும் என்னைக்கு நீங்க கூடுதோ அந்த கனவு உங்க கண் முன்னாடி வந்து நிற்கும். உங்கள் மனக்கண்ணில் உங்களை ஒன்றால் காண முடிந்தால் நிச்சயமாக அது உங்கள் கைகளில் தவறும். இதுதான் ஈர்ப்பு விதி ரகசியம். சோ நம்ம இப்ப இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நமக்கு இது ஒரு ஃபார்மட் ஒரே ஒரு கனவு தான் சொல்லியிருக்கேன். அப்ப இது ரகசியம் என்ன? நம்ம ஆழ் மனசில் போடக்கூடிய அந்த விதை வளர்வதற்கு நம்ம நம்பிக்கையும் சந்தோஷமான மனநிலையும் நம்ம கொடுக்கணும். அந்த நம்பிக்கையும் சந்தோஷமான மனநிலையும் எப்படி கொடுப்பது என்றால் நம்ம திரும்ப திரும்ப ஒரு நல்வாக்கியமாக சொல்வது மூலியமாகவும் அதை நம்ம ஆல்ரெடி அடைந்து விட்டதாக நம்ம கனவு காணும் போதும் அந்த நம்பிக்கையும் சந்தோஷமான மனநிலையும் உருவாகுது. அதை உருவாகும் போது பிரபஞ்சம் நமக்கு கொண்டு வந்து சேர்க்குது. அப்படி நீங்க கனவு காணும் போது உங்க வெளிமனம் நெகட்டிவ் எண்ணத்தை கொண்டு வந்தா அது ஸ்டாப் பண்ணிட்டு என்னால முடியும் அப்படிங்கிற நீங்க கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா நாளடைவில் அந்த எதிர்மறை எண்ணம் மறைந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க நேர்மறை எண்ணமே மறைந்து உங்க கனவு நிறைவேறும். சோ இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கை உருவாகுது, நம்ம கனவு நடக்குது. நீங்க நினைக்கலாம் இது என்ன சார் பைத்தியக்காரத்தனமா இருக்கு, எழுதணுமா இல்ல நம்ம அஃபர்மேஷன் சொல்லணுமா இல்ல கனவு காணணுமா அப்படிங்கிற நீங்க ஒரு சில நினைக்கலாம். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பைத்தியக்காரத்தனம் தான் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குது. மார்க்கோனி ரேடியோ கண்டுபிடிச்சா இல்லையா மார்க்கோனி, அவர் இந்த மாதிரி கனவு காணும் போது இவ ஒரு பைத்தியம் அப்படின்னு சில நண்பர்கள் உறவினர்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்த்தாங்க. இந்த பைத்தியத்தை சைக்காலஜிஸ்ட் டாக்டர் கொண்டு போய் சேர்த்தாங்க. இவன் பைத்தியம் கனவுங்கிறான், எழுதி விட்டுறான், கனவு காண்றான், இந்த பைத்தியத்தை ட்ரீட்மெண்ட் சொல்லி உறவினர்கள் நண்பர்களே கொண்டு போய் சேர்த்தாங்க. அந்த பைத்தியக்காரதான் இன்னைக்கு ரேடியோ கண்டுபிடிச்சாரு. அந்த பைத்தியக்காரதான் இன்னைக்கு அப்துல் கலாம் கனவு கொண்டு இன்னைக்கு சாதிச்சாரு. யார் ஒருத்தர் பைத்தியக்காரத்தனமாக இந்த விஷயத்தை டெய்லி செய்யறாங்களோ அவங்க அந்த நபர்கள் தான் வாழ்க்கையில இன்னைக்கு சாதிச்சிருக்காங்க. ஒண்ணு தெரிஞ்சு பண்ணிருக்கலாம், தெரியாம பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி கனவு கொண்ட நபர்கள் தான் இன்னைக்கு சாதிச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குது. ஒண்ணு அப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? எண்ணம் தான் வாழ்க்கையை உருவாக்குது. அது எப்படி நடக்குது, அந்த எதிர்மறையத்தை என்ன எப்படி பாசிட்டிவா மாத்துறது, அதை எப்படி நம்ம கனவுக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிறது இந்த ஆடியோட சாராம்சத்தை எண்டு வரைக்கும் நம்ம பார்த்தோம். கடைசியா ஒரு 2 பாயிண்ட் மட்டும் அதுல சொல்லியிருப்பாங்க. அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலாம். கடைசியா 2 பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எல்லாம் ஓகே தான், ஆனா ஆக்ஷன்ல இறங்குங்க. சில பேர் என்ன நினைப்பாங்க, எனக்கு நெருப்பு வேணுமா, நீங்க முதல்ல நெருப்பை கொடு அப்புறம் நான் விறகு தரேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கும். அப்படின்னா என்னன்னா, நீங்க முதல்ல பணத்தை கொடுங்க, எனக்கு முதல்ல 1 லட்சம் பணத்தை கொடுங்க, அதுக்கப்புறம் நான் வேலை செய்யறேன். அப்படிதான் சில பேர் நினைக்கிறாங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வேலையை செய்யுங்க, உழைப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப நம்ம எண்ணம் எழுதியாச்சு, கனவு உண்டாச்சு. எண்ணம் பிளஸ் செயல் ஈக்குவல் டு சக்சஸ். அப்ப நம்ம எண்ணத்தை விதைச்சியாச்சு. அப்ப அந்த எண்ணத்துக்கு உண்டான செயல் ஆக்ஷன்ல இறங்கணும். அது உடனடியாக ஆக்ஷன்ல இறங்க. அப்ப ஆக்ஷன் அப்படின்னா அதான் லா ஆஃப் ஆவரேஜ். இப்ப வெஸ்டீஜ் பிசினஸ் பொறுத்த அளவுக்கு நான் சொல்றேன், ஆக்ஷன் அப்படின்னா சராசரி விதி, லா ஆஃப் ஆவரேஜ். லா ஆஃப் ஆவரேஜ் என்ன சொல்றாங்க, நீங்க 10 பேர்ட்ட பேசினா ஒரு நபர் கண்டிப்பா சேருவாங்கிறாங்க. அல்லது நீங்க ரோட் ஒருத்தர் ஆலன் பீஸ் மிகப்பெரிய நெட்வொர்க்கர், அவர் புத்தகம் என்ன சொல்றாரு, நான் ரோட்ல போய் நிப்பேன், ரோட்ல இருந்து என்கிட்ட நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல சேர மாட்டீங்க தானே அப்படி நெகட்டிவா கேட்டா கூட நீங்க எப்படி என் கூட சேர மாட்டேன்னு சொல்லுவீங்க, நான் சேருவேன் அப்படின்னு 100ல ஒருத்தர் சேருவாராம். சோ ஃப்ரெண்ட்ஸ், சராசரி விதி வேலை செய்யும். எப்ப சராசரி விதி வேலை செய்யும்னா நம்ம மக்களை சந்திக்கும் போது கண்டிப்பா சராசரி விதிங்கிறது வேலை செஞ்சே தீரும். நம்ம அதான் அவர் சொல்றாரு, இத்துறையில் மாபெரும் வெற்றி என்பது மக்களை இசைய வைப்பது பற்றியதல்ல, மாறாக நீங்க எவ்வளவு பேரை சந்திக்கிறீர்கள், அதுவும் எவ்வளவு விரைவாக சந்திக்கிறீர்கள் என்பதை பொறுத்த சக்சஸ். சோ நம்ம என்ன நினைக்கிறோம், இவரை நம்ம பேசி கன்வின்ஸ் பண்ணணும், இவர் எப்படியாவது சேர்த்துடணும், ஏன் சேர மாட்டாங்க அதுல யோசிக்கிறோம். நம்மளுடைய அறிவுகளின் திறமையில யோசிக்கிறோம். இல்ல, அவர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மக்களை சந்திங்க, அந்த சந்திக்க வேண்டிய வேகத்தை கூட்டுங்க. சராசரி விதிப்படி என்ன நடந்தாலும் சேர வேண்டிய நபர்கள் கண்டிப்பா சேருவாங்கிறாங்க. அப்ப ஆக்ஷன் இறங்கும் போது சராசரி விதிங்கிறது வேலை செய்யும். இதான் ஆக்ஷன் பிளான். கடைசியா இன்னொரு சொல்லிருப்பாரு, இது விடாமுயற்சியோட பொறுமையோட நீங்க இருக்கணும், உங்க கனவு மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது கடைசி பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. அப்ப இந்த பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பொறுமை இது அடுத்தெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொறுத்தார் பூமி ஆழ்வார். உலகத்திலே இருக்கக்கூடிய 8வது ஒரு அதிசயம், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன சொல்றாருன்னா, உலகத்திலே இருக்கக்கூடிய 8வது ஒரு அதிசயம் அப்படின்னா அது இந்த பொறுமை. அதுதான் காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிற புத்தகம். அதுல டேரன் காட்டி சொல்லியிருக்காரு, கூட்டு விளைவு அப்படிங்கிற புத்தகத்துல அருமையான விஷயம் சொல்லியிருக்க புத்தகத்துல அவர் என்ன சொல்றாருன்னா,
நான் ஆமை மாதிரி ஊர்ந்து போகக்கூடியவன். ஆனா என்னுடைய நண்பர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிவேகமா போவாங்க, ரொம்ப அதிபுத்திசாலி, ரொம்ப திறமை உள்ள நபர்கள். ஆனா எனக்கு திறமையோ படிப்பறிவோ எதுவுமே கிடையாது. ஆனா நான் ஸ்லோவா தான் போவேன். இப்படி ஸ்லோவா போன இந்த ஆமை தான் 26 வயசுல இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மல்டி மில்லியனராகவும் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேற்பட்ட புத்தகத்தை விற்கக்கூடிய அளவுக்கு நான் புத்தகத்தை எழுதியிருக்கேன். அந்த ஆமைதான் நான். இந்த திறமை இல்லாதவன் தான் நான், இந்த அறிவு இல்லாதவன் தான் நான். அதுக்கு காரணம் என்னவென்றால், என் தந்தை என்னுடைய சிறு வயதில் இருக்கும் போது எனக்கு இந்த கூட்டு விளைவு, இந்த பொறுமையினுடைய வித்தியாசத்தை எனக்கு நன்றாக புரிய வைத்தார். அதை நான் பயன்படுத்தினேன், செய்து விட்டேன். ஆனா என்னோட நண்பர்கள், உறவினர்களும் அறிவாளியும் திறமையாலையும் வேகத்தாலையும் அதை தொடர்ச்சியாக செய்யாத காரணத்தினால் அவர்கள் இன்னைக்கு வாழ்க்கையிலே தோத்து விட்டார்கள். அதுதான் அந்த புத்தகத்துல சொல்றாரு. அப்ப அந்த புத்தகத்துல அவர் சொல்லக்கூடிய காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நல்லா நோட் பண்ணீங்க. அவர் ஃபார்முலா அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க செய்யக்கூடிய சின்ன விஷயம் பிளஸ் விடாப்பிடியாக செய்தல் பிளஸ் நீண்ட காலத்துக்கு செய்தல் ஈக்குவல் டு பெரிய வித்தியாசம். இதுதான் காம்பவுண்ட் எஃபெக்ட் உடைய சக்சஸ் தியரி. அதாவது நம்ம செய்யக்கூடிய சின்ன விஷயம் பிளஸ் அதை விடாப்பிடியாக செய்தல் பிளஸ் அதை நீண்ட காலத்துக்கு செய்தல் ஈக்குவல் டு பெரிய வித்தியாசம். இப்போ எக்ஸாம்பிள், நீங்க ஒரு சின்ன விஷயம், அப்ப அந்த இந்த ஃபார்முலா அங்கங்க போட்டீங்கன்னா கரெக்ட் ஆகும். இப்ப சின்ன விஷயம் என்ன, நீங்க சின்னதா ஒரு பணத்தை சேர்க்கிறீங்க, மாசம் மாசம் இவ்வளவு பணத்தை சேர்க்கிறீங்க, விடாப்பிடியா மாசம் மாசம் சேர்க்கிறீங்க, ஒரு 20 வருஷத்துக்கு சேர்க்கிறீங்க, ஈக்குவல் டு அந்த பணம் என்ன ஆகும், பெரிய வித்தியாசமா பெரிய பணத்தை கொடுக்கும். அடுத்து ஒரு சின்ன வேலையில செய்யறீங்க, சின்னதா அந்த வேலையை செய்யறீங்க, விடாம செய்யறீங்க, ஒரு 2 to 3 வருஷத்துக்கு செய்யறீங்க, என்ன ஆகும், அந்த வேலையில நீங்க பெரிய ஆளா ஆயிருவீங்க. இல்ல நீங்க ஒரு புத்தகம் படிக்கிறீங்க, ஒரு நாளுக்கு 10 நிமிஷம் ஒதுக்கி அந்த புத்தகத்தை படிக்கிறீங்க, விடாம செய்யறீங்க, 2-3 வருஷத்துக்கு செய்யறீங்க, என்ன ஆகும், நீங்க மிகப்பெரிய ஒரு புத்தக குழுவா மாறிடுவீங்க. இல்ல நீங்க ஒரு தேவையில்லாத உணவு சாப்பிடுறீங்க, தேவையில்லாத ஒரு விஷயத்த சாப்பிடுறீங்க, இல்ல டிவி முன்னாடி உட்காந்து படம் பாக்குறீங்க, ஒரு 10 நிமிஷம் ஒரு நாள் டிவி முன்னாடி உட்காந்து படம் பாக்குறீங்க, என்ன பண்றீங்க, தொடர்ச்சியா படம் பாக்குறீங்க, 2-3 வருஷத்துக்கு பார்த்துட்டே இருக்கும், என்ன ஆகும், உங்களுக்கு அது பழகிரும். சிம்பிள். இதுதான் காம்பவுண்ட் எஃபெக்ட். அப்ப அந்த போடக்கூடிய அந்த சின்ன விஷயத்துல நம்ம என்ன விஷயத்தை உள்ள போடுறோமோ, அதை எதை விடாப்பிடியாக செய்யறோமோ, அதை எதை நீண்ட காலத்துக்கு செய்யறோமோ, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை உருவாக்குங்கிறாங்க. அப்ப நம்ம இங்க வெஸ்டேஜை பொறுத்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் வெஸ்டேஜ்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம். சின்ன விஷயம்னா என்ன, சின்ன விஷயம் ஃபர்ஸ்ட் விஷயம், நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes, காலையில எந்திரிச்சோன்னு ஒரு 5 minutes அஃபர்மேஷன் சொல்லிட்டு கனவு காணிட்டு தூங்க போறோம். காலைல எந்திரிச்ச உடனே அஃபர்மேஷன் சொல்லிட்டு கனவு காணிட்டு தூங்க போறோம். ஃபர்ஸ்ட் 10 minutes சின்ன விஷயம். ஆனா இந்த சின்ன, நம்ம எல்லாருமே பெரிய விஷயம் பெருசா செய்ய நினைச்சுதான் தோத்துறோம். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, சின்ன விஷயம் தான், சின்னதா செய்யுங்க. 10 minutes per day கனவுக்காக. இன்னொரு சின்ன விஷயம் என்ன பண்ண போறோம், ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் டைம் ஒதுக்கி ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு LTP லிங்க் அனுப்ப போறோம். சிம்பிள். ஃபர்ஸ்ட் 10 minutes ஒரு நபருக்கு லிங்க் அனுப்புறதுக்கு 10 நிமிஷம். இப்ப சின்ன விஷயம் என்ன பண்ண போறோம், சின்னதா 10 நிமிஷம் கனவு காண போறோம், ஒரு 10 நிமிஷம் டைம் ஒதுக்கி ஒரு நாளைக்கு ஒரு நபர்கிட்ட பிளான் அனுப்ப போறோம். இதுதான் சின்ன விஷயம். இது என்ன பண்ண போறோம், அடுத்து விடாப்புடியா செய்ய போறோம், டெய்லி செய்ய போறோம். அடுத்து என்ன பண்ண போறோம், நீண்ட காலத்துக்கு செய்ய போறோம், ஒரு 2 to 3 வருஷத்துக்கு செய்ய போறீங்க. ஈக்குவல் என்ன ஆகும், பெரிய சக்சஸ். க்ரோன் டைரக்ட் வந்துருவீங்க. எப்படி வருவோம், ஏன்னா நம்ம சின்ன விஷயத்தை என்ன கொடுக்குறோமோ, எதை விடாப்படியே செய்யறோமோ, எதை நீண்ட காலத்துக்கு செய்யறோமோ அது சக்சஸ் ஆகுற பார்த்தோம். அப்ப இந்த சின்ன விஷயத்தை விடாப்படியாகும் நீண்ட காலத்துக்கு செய்யணும், சக்சஸ் ஆக போறோம். சிம்பிள். இப்ப இதான் லீடர்ஸ். இப்ப நேற்று சரவணன் சார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டாங்க. சுந்தரி மேடம் என்ன பண்ணாங்க, சின்ன விஷயம் தான், அவங்க ஒண்ணு தெரிஞ்சோ தெரியாமலோ கனவு கண்டிருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு நாளுக்காவது அந்த பிளான் அனுப்பக்கூடிய வேலையை தொடர்ச்சி விடாம செஞ்சிருக்காங்க. 2 to 3 வருஷம் செஞ்சுட்டாங்க, சக்சஸ். இப்ப இங்க ஏதாவது அறிவு இருக்கா, இங்க ஏதாவது திறமை இருந்திருக்கா, இல்ல. நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், வெஸ்ட்ல சாதிக்கிறதுக்கு அறிவுகளோ திறமைகளோ தேவை அல்ல. இந்த 2 சின்ன விஷயத்தையும் விடாம தொடர்ச்சியா செஞ்சுட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய சக்சஸ். இன்னைக்கு வெஸ்டேஜ் அத்தனை நபர்களுமே தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த 2 விஷயத்தையும் விடாப்பிடியாக 2 to 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக செஞ்சதுனால் இன்னைக்கு மிகப்பெரிய சக்சஸ். அப்ப இவங்களுக்கும் இந்த ரகசியம் இன்னைக்கு தெரியப்படுத்தியாச்சு.